ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச குச்சீஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். 3 விதமான டேஸ்ட்டில் சூப்பராக செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு மாதுளம்பழத்தை உரித்து அதில் உள்ள முத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் அதை அப்படியே அரைச்சி எடுத்துடலாம். அதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துடலாம். மாதுளம்பழத்தில் ஐஸ் செய்யும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், கலரும் நல்லா அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லா ஜூஸையும் எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ மாதுளை ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. அதில் ஒரு ஸ்பூனு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு குச்சி ஐஸ் செய்கிற கப் எடுத்தாச்சு. அந்த கப்புக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸை மாற்றிக்கலாம். மாதுளை ஐஸ் செய்கிறதுக்கு நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்து மாம்பழம் ஒன்று எடுத்துக்கலாம். மாம்பழத்தில் தோல் எல்லாம் சீவிட்டு அதில் உள்ள சதையை மட்டும் இது மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதை இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூனு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு அதை அரைச்சி எடுத்துடலாம். மாம்பழம் ரொம்ப திக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ஆகிடும். அதுக்கப்புறம் அதை இந்த கப்பில் மாற்றிடலாம். இப்போ நமக்கு மாம்பழம் ஐஸும் ரெடி ஆகிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து 2 சாத்துக்குடி எடுத்துக்கிட்டேன். அதை இப்போது ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழிஞ்சிட்டு மறுபடியும் வடிகட்டிடலாம். இது மாதிரி 2 பழத்தையும் கட் பண்ணி ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இது ஆரஞ்சு பழத்துலேயும் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். இதில் 1 ஸ்பூனு சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நமக்கு சாத்துக்குடி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதை அந்த ஐஸ் குச்சியை செய்கிற கப்புக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம சாத்துக்குடி ஜூஸையும் அதில் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 10 மணி நேரம் வச்சிடலாம். ஃப்ரீசரில் 10 மணி நேரம் கழித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி டிப் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது நமக்கு அதை எடுக்கும் போது ஈஸியாக வரும். கொஞ்ச நேரம் இது மாதிரி வச்சுட்டு இது மாதிரி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வரும். மாதுளம்பழ ஐஸு பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு. அடுத்து மாம்பழ ஐஸும் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் சாத்துக்குடி
எல்லா குச்சி ஐஸுமே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் எல்லா ஐஸும் ரொம்ப பிடிக்கும். எல்லா ஐஸுமே இதில் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இதில் எனக்கு பிடிச்சது சாத்துக்குடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. புளிப்பும் இனிப்பும் சேர்ந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.